ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி சமைக்க போகிறது சீரக சம்பா மட்டன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், 5 தக்காளி எடுத்திருக்கேன், 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1/2 கட்டை புதினா எடுத்திருக்கேன், 1/2 கட்டை கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கான மசாலா பார்க்கலாம். காஷ்மீர் சில்லி, பட்டா, லவங்கா, ஏலக்காய், அதுக்கேற்ற மாதிரி மசாலா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண அப்புறமா ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, அப்புறமா ஆனியனு, வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. மட்டன் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஸ்பூனு தயிர் எடுத்துக்கோங்க. ரைஸ் ஊற வச்சுக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் 200 ml எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்க, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃபு அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். ஒரு 10 or 20 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறம் கட் பண்ண வெங்காயம் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க 10 minutes. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நார்மலாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா போட்டு அந்த ஸ்மெல் போகணும். கொத்தமல்லி புதினாவோட ஸ்மெல் போகணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் எத்தனை பேருக்கு பாய் வீட்டு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணுங்கள். இந்த மசாலா எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா மிக்ஸ் பண்ண அப்புறமா கட் பண்ண தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெட் கலராக மாறும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன், அதுவும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் வாஷ் பண்ண மட்டன் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அது அந்த மசாலா எல்லாம் மட்டனுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகணும். அப்போ வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. தக்காளி கம்மியாக எடுத்துருக்கீங்கன்னா தயிர் அதிகமாக எடுத்துக்கலாம். நமக்கு புளிப்பு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 4 glass ஆஃப் வாட்டர் போட்டுக்கோங்க. 250 ml இருக்கும் ஒரு கிளாஸு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொதி வரணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணணும். நான் 500 ml ஆட் பண்ணேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes மட்டன் நல்லா வெந்து ஆகணும். அப்போ வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி குக் பண்ணிவிட்டு அந்த பாயில் வந்துச்சுன்னா இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. நார்மலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட்டு ஒரு 12 minutes சிம்மில் வச்சுடுங்க. அப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரைஸ் வெந்திருக்கு. கிண்டி எடுக்காதீங்க, ஜஸ்ட் மேலோட்டமாக எடுங்க. மட்டனும் அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகி சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மட்டன் பிரியாணி. வீடியோ பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,